ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பேசும் அவர் பிரதமருடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளார். இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து S-400 ரக ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய வருகையின் போது கையெழுத்தாகிறது. சுமார் $500 கோடி மதிப்புடைய தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. ரஷ்ய அதிபர் 4ஆம் தேதி இந்தியா வருவதை கிரெம்ளின் வெளியுறவுத்துறை செயலர் யூரி உசாகோவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ரஷ்யா இந்தியா இடையிலான ஆயுத ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்க வேண்டாம் என்று அமெரிக்கா புதிய சட்டத்தின் மூலம் உலக நாடுகளை எச்சரித்துள்ளது. மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கினால் பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலிக்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்துச் செல்ல இந்தியா உறுதியாக உள்ளது. பொருளாதார தடை விதிக்காமல் விலக்கு அளிக்கும்படி அமெரிக்காவை கேட்டுக்கொள்ளவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. ஆனால் அதற்கு அமெரிக்கா உடன்படுமா என்பது தெரியவில்லை.